ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கல் உரலில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறகுறப்பாக இடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இடிச்சிட வேண்டாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7-8 வரமிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு பாதி தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கிலோ அளவு நல்லா க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் கூடவே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 1 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். 1 கப் அளவு அப்படிங்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஓப்பன்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப அருமையான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வறுவலை அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.